இங்கே இதெல்லாம் நம்ம பண்ணைக்கு மாடு எடுத்துருக்கோம். இந்த இங்கே நிற்கிற எல்லா மாடுமே 40, இப்போ ஒரு 10, ஒரு 50, 60 மாடு. டார்கெட் 200 மாட்டுக்கு மேலே ஒரு நம்மளை நம்பி அவங்க வாங்குறாங்க. இன்றைக்கி இத்தனை மாடு நான் வாங்கி கேட்டேன்னா என்ன காமிக்கிறேன் பண்ண அது தமிழ்நாட்டிலே அதாகட்டும் எல்லாமே 15 to 20 லிட்டர் கறக்க மாதிரி எடுத்துரும். எது சிக்குதோ அப்படி தான் எடுக்க முடியும். நீங்கள் இது மடி விட்டு வரும்போது விலை வச்சு கொடுத்து வாங்கணும். வணக்கங்கண்ணா. வணக்கங்க. கஸ்டமர் எல்லாம் மாடை நீங்கள் பிடிச்சிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் நம்ம பண்ணைக்கு மாடு எடுத்துருக்கோம். இந்த இங்கே நிற்கிற எல்லா மாடுமே நம்ம பண்ணைக்கு எடுத்தது. எல்லா மாடுமே பண்ணைக்கு திரும்ப? ஆமாம், அளவு பட்ஜெட் மாடுங்க. சேம் சிவகங்கை. ஆமாம். எத்தனை மாடு ஆயிடுச்சிங்க இப்போ வரைக்கும்? இப்போ அங்கே ஒரு 40, இப்போ ஒரு 10, ஒரு 50, 60 மாடு இருக்குது. 60 மாடுக்கு 60 மாடுக்கு அது 200 மாட்டுக்கு மேலே எடுக்கணும். அதான் டார்கெட் 200 மாட்டுக்கு வச்சுருந்தீங்க. டார்கெட் 200 மாட்டுக்கு மேலே ஒரு நாளைக்கு ஒரு நேரத்துக்கு 1000 லிட்டருக்கு மேலே பால் 1000-2000 லிட்டரு ஒரு நேரத்துக்கு எடுக்கணும். அதுதான் டார்கெட். செம்மையான டார்கெட்டாக இருக்குது. நீங்கள் பெருசாக வச்சா தானே சின்னதாக ஏதோ சின்னதாக அளவுக்கு வரும். சின்னது வச்சோம்னா அது கூட போக முடியல. அதனால இல்லை, பண்ணைக்கு நீங்கள் மட்டும் 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி 3 வாரத்துக்கு ஒரு வாட்டி போய் பார்த்துட்டு ஆமாம். நான் நேரங்களுக்கு எப்போ காட்ட போகிறீங்க? எந்த பலனுக்குன்னு போகிறதில்ல. நம்மளை நம்பி அவங்க வாங்குறாங்க. இன்றைக்கி இத்தனை மாடு நான் வாங்கி கேட்டேன்னா என்ன நம்பி தான் வாங்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் ஒரு பைசா மாட்டுக்கு பணம் கட்டல. என்ன நம்பி மாட்டுக்கார் மாடு கொடுக்குறாங்க. நான் அவங்கள நம்பி மாடு அனுப்புகிறேன். எனக்கு பணம் வந்துடுது. நம்ம செட்டில்மெண்ட் பண்ணிடுறோம். அந்த நம்பிக்கை இருக்கும்போது நம்ம நம்பிக்கையே நம்ம மாடு வாங்கி கொடுத்தோமா போனோமான்னு இல்லாமல் பண்ணையில் ஒரு விசிட் பார்ப்போம். ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் விசிட் போயிட்டு தான் இருக்கிறோம் பண்ணைக்கு. நீங்கள் போயிட்டுருக்கீங்க, நம்ம நேயர்களுக்கு காமிக்கிறேன். பண்ணை அது தமிழ்நாட்டிலே அதாகட்டும் பண்ணை நிறைய இருக்குது. ஆனால் இதாட்டம் ஒருங்கிணைந்த பண்ணை எப்படி இருக்குன்னு யாரும் பார்த்ததில்ல. ஒரு நாள் கூடி சீக்கிரம் நம்ம இதில் காமிக்கிறோம் பாருங்கள். நாங்களும் வெயிட்டிங். நம்ம சேனல்லேயும் வரும், நம்ம சேனல் சார்ந்த நம்ம நண்பர்கள் சேனல்லேயும் வரும் பாருங்கள். லிட்டர் பால் கொடுக்குது. இது ஜெர்சிங்க. ஒரு நாளைக்கு 20-25 லிட்டர். 20 கேரண்டி. 20 வந்தால் லக்கு. 20 கேரண்டி. எல்லாமே 15 to 20 லிட்டர் கறக்க மாதிரி எடுத்துருக்குறோம். எத்தனாவது ஈத்தில் வாங்கியிருக்கீங்க? இது 3வது ஈத்து, 2வது ஈத்து, அது நிறைய எடுத்துருக்குறோம். எல்லாமே மிக்சிங்கில் தான் இருக்குது. ஆமாம்மா, எல்லாம் 15, 20 அப்படி கறக்குது. சேனை எல்லாமே எடுத்துருக்குறோம். சரிங்க. எல்லாம் செவலை எல்லாம் வெயில் தாங்குற மாதிரி தான் மாடி. ஆமாம்மா, வெயில் எல்லாம் பண்ண உள்ள செட்டு ஸ்ப்ரேயரு எல்லாமே இருக்குது. இருந்தாலும் இப்போ ஃபுல்லாக ஹெச்எஃப்பாக இருக்குது. இதையும் கலந்து ஊற்றி கொஞ்சம் இதாக பண்ணலாம். ஏன்னா முன்னாடி எடுத்து கொடுத்ததெல்லாம் ஹெச்எஃப் டாப் ப்ரீடாக இருக்குது. இப்போ இதுவும் கொஞ்சம் இடவெட்டு பண்ணல. இது ஒரு செக்ஷனு, அது ஒரு செக்ஷனாக இல்லை, செக்ஷனாக வைக்கிறது. அதான் எல்லா பாலும் மிக்ஸ் ஆனால் தான் அந்த இல்லை எல்லா பாலும் இல்லை. ஹெச்எஃப்னா இப்போ ஹெச்எஃப் ஒரு 40 உருப்படி தனியாக இருக்குது. ஜெர்சினா ஜெர்சிக்கு ஒரு செட்டு போட்டிருக்கு. ஜெர்சினா ஜெர்சியாக இருக்கும். அடுத்தது அப்படி கலந்து போடுறது. எல்லாமே கலந்து வைக்கிறது நல்லது தானுங்க. அதெல்லாம் ஒட்டுக்காக போட முடியாதுல்ல. தனித்தனியாக ஆம்பளை தனி பொம்பளை தனிங்கிற மாதிரி ஹெச்எஃப் தனி ஜெர்சி தனி அப்படி தனித்தனியாக பண்ணி இப்போ நீங்கள் ஒரு வேலைக்கு வந்திருக்கீங்கன்னா உங்கள் பொறுப்பில் ஒரு 10-20 மாடு, என் பொறுப்பில் 10-20 மாடு, அப்படி தான் மாடு இப்போ இது பண்ணுறோம். பராமரிப்பு வேறு. பாலில் வந்துட்டு திக்னஸ் பாலெல்லாம் ஒட்டுக்காக தான் போகுங்க. இருந்தால் தனித்தனியாக இருந்தால் தான் பராமரிக்க முடியும். கூட்டத்தில் போட்டு கூட்டாஞ்சோறு ஆக்க முடியாது. சரிங்கண்ணா. இல்லை மீதி நம்ம எடுத்துருக்க மாடுங்களையும் பார்ப்போம். என்ன விலை கொடுத்து இது வாங்கியிருக்கீங்க? எதுங்க? என்ன விலையில் வாங்கியிருக்கீங்க? எல்லாமே விலையெல்லாம் 70, 65, 60 அது பல விலையில் எடுத்துருக்கு. எல்லாமே ஸ்டார்டிங் ரேஞ்சு எண்டிங் ரேஞ்சு. ஆமாம், அந்த ரேஞ்சில் தான் வாங்கியிருக்கோம். சரிங்கண்ணா. மீதி மாடுங்களை பார்த்துக்கலாம். மீதி எல்லாமே இருக்குது. அப்படியே ஒரு வீடியோ எடுங்க. இதுவும் பண்ணைக்கு எடுத்துருக்க மாடுங்க? ஆமாம், பண்ணையில் ஜெர்சி டைப்பு. எல்லா ரக மாடுகளும் எடுத்துருக்கீங்க? ஆமாம். இது எத்தனை லிட்டர் பால் கொடுக்குற மாதிரி எடுத்துருக்கீங்க? இது ஒரு 18-20 கறக்குங்க. செனை ஒரு நாளைக்கு இன்னும் ஒரு மாதம் 10-20 நாள் ஆகும். செனை மாடுங்களா? ஆமாம்.
இப்போ நீங்கள் எடுத்துருக்க இடத்துல கண்ணு மாடுங்க அதிகமாக எடுத்துருக்க மாதிரி கண்ணு மாடு ஒரு 4-5 எடுத்திருப்பேன், ஜன மாடு எல்லாம் கலந்து எடுத்துலாம். எல்லாம் கலந்து தான் எடுத்திருக்கீங்க. எதுக்கு அந்த மாதிரி கலந்து எடுத்திருக்கீங்க? எது சிக்குதோ அப்படி தான் எடுக்க முடியும். எல்லாமே நீங்க கண்ணா எடுக்க planning முடியாது. அப்போ இது சென மாடு இன்னும் ஒரு 10 நாளில் நோட்டம் நல்லா வரும்னு தெரிஞ்சால் அப்புறம் விலை கம்மியாக கிடச்சா எடுக்க வேண்டியது தான். கண்ணு மாடு நோட்டம் நல்லா இருக்குதுன்னா அதை பார்த்து எடுக்க வேண்டியது தான். நான் ஏதோ இல்லை பால் வந்துட்டு இது நிறுத்திச்சுன்னா நெக்ஸ்ட் இது ஸ்டார்ட் அப்படியெல்லாம் கிடையாது. அந்த அந்த கணக்கெல்லாம் பார்த்து கிடையாது. எடுத்தீங்களா? விலைக்கு தோது எது சிக்குதோ அதை பார்த்து நம்ம எடுக்கணும். நீங்கள் இது மடி விட்டு வரும்போது விலை வச்சு கொடுத்து வாங்கணும். இப்போ ஒரு 10 நாளைக்கு முன்னாடி கம்மியாகனா கொஞ்சம் கம்மியாக வாங்கலாம். அதுதான் விஷயம். நீங்கள் எந்த மாதிரி செலக்ட் பண்ணி வாங்குறீங்க? எதெல்லாம் பார்க்குறீங்க மெயினாக? நான் மெயின் மாடு கேரக்டரு, குணம், லட்சணம், மடி செட்டு, உடம்பு இதெல்லாம் பார்த்து தான் எடுப்போம். பார்த்தா நமக்கு மனசுக்கு மாடு பார்த்தோம்னா அட்ராக்ஷனாக பிடிக்கணும். சரி இது எடுத்தால் நல்லா இருக்குன்னு ஒரு மனசில் தெரியணும். அதனால எடுப்போம். எல்லா மாட்டிலுமே நீங்கள் சுழி பார்ப்பீங்களா? சுழி பார்க்குறவங்களுக்கு பார்த்து கொடுத்துருவேன். சுழி எனக்கு முக்கியம் இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு நான் தெளிவாக இருப்பேன். அதுக்கு மோசமான சுழி எடுத்து தர மாட்டேன். அசவு சுழி ஒரு சுழி இருக்கும், அது பொதுவே. அது யாரும் சில பேர் விரும்புவாங்க, சில பேர் விரும்புறதில்ல. அது பரவாயில்லன்னு சொல்கிறவங்களுக்கு எடுத்து கொடுத்துருவேன். நம்மளுக்கு தேவை பால். எதுங்க? நம்மளுக்கு தேவை பால். பால் தான். இதெல்லாம் ஒரு கணக்கே இல்லைங்க. அதெல்லாம் ஒரு நம்பிக்கை தான். ஏன்னா அந்த சுழியால் ஒன்றும் வர பொறுத்து இல்லை, பட் பாலால் வரும். சரிங்க. மொத்தம் எத்தனை மாடு எடுத்திருக்கீங்க? இன்றைக்கி ஒரு 28க்கு மேலே தான் எடுத்திருப்பாங்க. இன்னும் எண்ணில் பண்ணைக்கே ஒரு 10 மாடு எடுத்துருக்குறோம். அது பார்க்க கஸ்டமராக எல்லாம் சேர்த்து ஒரு 28-30 மாடு இருக்கும். இன்னும் எண்ணி பார்க்கல, நோட்டை பார்த்தா தான் தெரியும். எந்தெந்த ஊருக்கெல்லாம் எடுத்து கொடுத்தீங்க? இன்றைக்கி எப்படி சொல் இது காஞ்சிபுரம், மணப்பாறை, இந்த சைடு நிறைய ஊர் எடுத்திருக்கு. நோட்டை பார்க்கணும். திருவண்ணாமலை, திருவண்ணாமலை, திருச்சி, திருச்சி, அப்புறம் 2-3 ஊர் நிறைய எடுத்துருக்கேன்னு வச்சுங்களேன். சரிங்கண்ணா. இன்னும் நம்ம நிறைய மாடு பார்க்க வேண்டியது இருக்குது. வரப்போகிற வீடியோவில் அதெல்லாம் பார்க்கலாம். பார்த்துக்கலாம்.